வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை இருந்தால் போதுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிப்பான தயிராக இருந்தால் இன்னுமே சுவை நல்லா இருக்குங்க. இதை கட்டிகள் இல்லாத போல் இது போல் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த ரவையும் தயிரும் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கலந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுற பதம் இட்லி மாவு பதத்துக்கு வரணுங்க. உங்களுக்கு தண்ணி கூடவோ குறைச்சலாவோ தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா ஃபைனாக கலந்து விட்டுருங்க. இதோட பதம் பாருங்கள், திக்கான இட்லி மாவு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க. இதை ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ரவை நல்லா ஊறட்டும். இப்போ 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம், சின்னதாக கட் பண்ணது. அதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம அந்த மாவில் சேர்த்து தாளித்து கொட்டிக்கிற போகிறோங்க. இது லைட்டாக பொரிஞ்சுக்கிறட்டும். இப்போது நம்ம ஊற வச்ச ரவை நல்லா ஊறி வந்துருச்சுங்க. அந்த தயிரோடு சேர்த்து நல்லா திக்கான பதத்துக்கு வந்திருக்கும். அதில் நம்ம தாளித்து எடுத்துருக்கிறத கொட்டிடலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பீட்ரூட் இது போல் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. ஆப்பச்சோடா சேர்த்துருக்கனால இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இது போல் இட்லி பாத்திரத்தில் ஈரத்துணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கேரட் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம கலந்தெடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துடலாங்க. நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட வச்சுக்கலாங்க. நம்ம அந்த இட்லி எடுத்து கொட்டும் பொழுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சுட சுட சுவையான ஆரோக்கியமான இட்லி நம்ம இட்லி தோசை மாவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற ரவா வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. பார்க்குறதுக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.